வியூவர்ஸ், இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்னவென்றால், இந்த நிவர் புயலிலிருந்து நம்ம விவசாயிகளை எப்படி பாதுகாக்கிறது, மழை காலத்திலிருந்து பயிர்களை எப்படி பாதுகாக்கிறது, எஸ்பெஷலி நம்ம தென்னை மரமாக இருக்கட்டும், வாழை மரமாக இருக்கட்டும், மரப்பயிர்களாக இருக்கட்டும், வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், கோழிகளாக இருக்கட்டும், இதை மாதிரி அனைத்தும் நம்முடைய இந்த நிவர் புயலிலிருந்து, இந்த கொடூர அரக்கலிலிருந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களாகிய நாம் எப்படி நம்மளை பாதுகாக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வியூவர்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 2017 நவம்பர் 18ஆம் தேதி நம்ம தென்னை விவசாயிகளுக்கு கருப்பு தினம். ஏன்னா அன்னைக்கு கஜா புயல் நம்ம விவசாயிகளை தாக்கி ஏறக்குறைய திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, இதை மாதிரி அனைத்து தென்னை சார்ந்த விவசாயிகள், வாழை, மரப்பயிறு, கால்நடைகள், வீடு, இதை மாதிரி அனைத்து தரப்பட்ட மக்களையும் அந்த கஜா புயல் நம்மளை அழிச்சு, இயற்கை சீற்றங்களுடைய விளைவுகள் என்ன என்பதை நம்முடைய இளைய சந்ததிகள், நம்முடைய வயதானவர்கள் அனைத்தும் மக்களுக்கும் உணர்த்தினது நம்முடைய கஜா புயல் தான். நம்ம புயலை பற்றி எவ்வளவோ கேட்டிருக்கோம். ஆனால் அந்த கஜா புயல் என்பதை உடைய கொடூரம், அதனுடைய தன்மை, அதனுடைய அழிவுத்தன்மையை நம்ம நினைக்கும் போது கூட அந்த நவம்பர் 18ஆம் தேதி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினமாகவே நம்ம இன்னைக்கும் அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அதை கூட நம்ம பசுமை பூமி 3வது ஆண்டு வரும்போது கூட அதனுடைய பேரழிவுகளை பற்றி விவசாய பெருமக்களுக்கு விழிப்புணர்வுகளை பசுமை பூமி அதை ஏற்பாடு செய்து, அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தோம். இப்போ வியூவர்ஸ், அதே மாதிரி நம்முடைய நிவர் புயல்னு சொல்லிட்டு ஒரு புதிய புயல் இப்போ உருவாகி இருக்கு. அது வங்காள விரிகுடாவில் ஏறக்குறைய 2-3 நாட்களாக தோன்றி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலாக மாறி ஏறக்குறைய புதன்கிழமை மதியம் நம்முடைய காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையில அதாவது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கரை மரக்கானம் இல்லாட்டி பாண்டிச்சேரி அந்த ஏரியாக்களை தான் கரையை கடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அதை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான நிகழ்ச்சிக்கு நம்ம பொதுமக்களாகிய நாம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் விளைவித்த ஆண்டவன், எவ்வளோ துயரங்களை கொடுத்த ஆண்டவன், நமக்கு அதை பாதுகாக்கிறதுக்கும் சில வழிமுறைகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அந்த வழிமுறைகளை பற்றி வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல் வியூவர்ஸ், இப்போ இந்த கடந்த கால கஜா புயலிருந்து நம்ம நிறைய பாடங்களை கத்திருப்போம். நிறைய விஷயங்களை நம்ம கத்து இன்னைக்கு விழிப்புணர்வாகி மக்கள் மனதில் கஜா புயலுடைய தாக்கத்திலிருந்து இனி ஒரு புயல் வந்தாலும் சரி, எது ஒரு பூகம்பமா இருக்கட்டும், ஒரு புயலா இருக்கட்டும், இல்லாட்டி இத மாதிரி நம்முடைய இது முன்னாடி இத மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள வழிமுறைகளை நம்ம ஒவ்வொரு பேரும் தெரிஞ்சிருக்கோம். இந்த நிவர் புயலிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது எப்படின்னு சொன்னா, முதல் வீட்டை எடுப்போம். அன்பார்ந்த பொதுமக்களே, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பெரிய மரங்களுடைய கிளைகளை தயவு செய்து அதை ப்ரூனின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாத கிளைகளை கம்ப்ளீட்டா கட் பண்ணி விடுங்க. ஏன்னா காற்றினுடைய வேகம் ஒரு 100 to 150, 160, 200 கிலோமீட்டர் வேகத்துல வீசும் போது அந்த மரக்கிளைகள் காத்தினுடைய வேகத்தை தடுக்கும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு டூ வீலர் நிக்குது. டூ வீலருக்கு முன்னாடி நீங்க நின்னுட்டீங்கன்னா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண கூட முடியாது. நீங்க எவ்வளவு அவங்க கிளச்சை கொடுத்தா, ஆக்சிலரேட்டரை கொடுத்தா கூட நீங்க தடுக்கும் போது அது ரேஸ் ஆகாது, வண்டி உரிமைகிட்டு தான் நிற்கும். அதே 180, 200 கிலோமீட்டர் வேகத்துல போற ஒரு பஸ்ஸையோ இல்ல ஒரு டூ வீலரையோ இல்ல ஒரு காரையோ நம்ம மறிக்கும் போது நிச்சயமாக நம்ம மரணத்தை தான்
நம்ம சந்திப்போம். அதே மாதிரி அந்த மரக்கிளைகள் காற்றினுடைய வேகத்தை வந்து தடுக்க கூடாது. அந்த நீங்க செய்ய வேண்டியதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அது புயலா இருக்கட்டும், அதுவும் ஒரு வகையான காற்றினுடைய வேகம் தான், சைக்ளோன் நம்ம சொல்றோம். அது எப்படி வருதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், டிப்ரெஷன் ஏன் ஃபார்ம் ஆகுது, அது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி புயலா மாறுது, அது பண்ணும்போது கடல் அலைகள் எவ்வளவு உயரம் எழுவும், அந்த காற்றினுடைய வேகம் எப்படி போகும், காற்று வந்து எப்படி என்ன சுத்தம், அது எப்படி என்ன நம்முடைய வீடுகளை தாக்கம், நம்ம மரங்களை தாக்கும் என்பதை நீங்க நன்றாக தெரியும். அப்ப அந்த காற்றினுடைய வேகத்தை வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, விண்டினுடைய வெலாசிட்டிய நீங்க தடுக்க கூடாது. அதை நீங்க ஃப்ரீயா மூவ் பண்ணி விடணும். அந்த காற்றை நீங்க ஃப்ரீயா தடுத்துட்டீங்கன்னு வைங்களா, ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் மோஸ்ட்லி கிரியேட் பண்ணாது. அப்ப நீங்க செய்ய வேண்டிய பொதுமக்களாகிய நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நிவர் புயலில் இருந்து நீங்களை பாதுகாக்க தயவு செய்து வீட்டை சுத்தி இருக்கின்ற மரங்களை தயவு செய்து ஃபர்ஸ்ட் வந்து கவாத்து பண்ணி விடுங்க, புருனிங் பண்ணி, அது கிளைகளை நீங்க அதுக்காக மரத்தை என்ன வெட்டி சாய்க்காதுங்க, கிளைகளை கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணும்போது அந்த மரமும் ஆரோக்கியமா இருக்கும். அது ஒரு 3 மாதம் 6 மாதத்துல திரும்ப கிளைகளை பரப்பும். நம்ம வீடுகளுக்கு மேல அது சாயாது. அதே மாதிரி நம்ம வீட்டுல கால்நடைகள் எத்தனையோ மிருகங்கள் இருக்கும், ஆடு மாடு கோழி மின்கம்பம் இருக்கும். ஆகையால் தயவு செய்து நீங்க அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கின்ற கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி குடிநீர் நீங்க வந்து வீட்டுக்கு தேவையான குடிநீரை முன்கூட்டியே எடுத்து வைங்க. தீப்பெட்டி, அந்த மெழுகுத்திரி, ஏன்னா ஒரு வாரம் வந்து நமக்கு பவர் சப்ளை இல்லைன்னு வைங்கலாம், நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், மருந்துகள், தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி. ஏன்னா இப்ப தெரியும், நாங்க கஜா புயல்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து நாங்க என்ன வந்து அவ்வளவு சித்திரவதையை வந்து நாங்க அனுபவிச்சோம். தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். ஏன்னா எங்களுக்கு நிறைய பெரும் உள்ளம் படைத்த, மனிதாபி படைத்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் வந்து இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து ஏழைகளுக்கும் ஏழைகள் உதவி செய்தாங்க. பணக்கார எல்லாமே ஒன்னு ஆயிட்டோம். எப்போதுமே வீட்டுக்குள்ள ஒன்னா தனித்தனி அறைகள்ல இருந்த நாங்க ஒரு பொது வாழ்க்கையாக பழைய வாழ்க்கை எப்படி நம்ம ஆரம்ப காலத்துல தாத்தா பாட்டி காலத்துல எப்படி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்தோமோ அதே மாதிரி உறவுகள் என்ன, நட்பு என்ன, பாசம் என்ன, அதை வந்து உணர்த்துறதுக்காக தான் இந்த கஜா புயல் வந்துச்சு. கூட நாங்க வந்து நேர்மறையான கருத்துக்களை கூட நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படி அது உண்மைதான். ஏன்னா மனிதர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பமாக மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது, ஜாதியை பார்க்கறது. இந்த கஜா புயல் அடிஞ்சு எத்தனை பேர் பிஸ்கட் பாக்கெட்டு கொண்டு கொடுத்தாங்க, கம்பளி கொண்டு கொடுத்தாங்க, ஸ்வீட்டு கொடுத்தாங்க, உணவுகள் கொடுத்தாங்க. அங்கன்னா ஜாதி இன்னைக்கு நம்ம அந்த ஜாதி வந்து இவ்வளவு கொடூரத்தை வந்து இந்த மக்களுக்கு இந்த கடவுள் உணர்ந்து கூட நம்ம மத சண்டையோ இல்ல வந்து இனச்சண்டையோ இல்ல ஜாதி பிரச்சனையோ இல்ல பணக்காரங்க ஏல, தயவு செய்து அன்பார்ந்த மக்களே, உலகம் வந்து நம்ம கையில இல்ல. எத்தனை நாளைக்கு நம்ம வாழ போறோம்னு சொல்றது நம்ம கையில இல்ல. அடுத்த நிமிஷம் என்ன நமக்கு தெரியாத காலத்துல இனியாவதும் இத மாதிரிப்பட்ட பேரிடர்களை, அதாவது கேசுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கேசுவாலிட்டி, அது ஏன் வந்து இதை கடவுள் ஏற்படுத்துறான்னு சொன்னா, மனிதன் இதை உணர்ந்து மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மாக்களாக மிருகங்களாக வாழக்கூடாது என்பதற்காக தான் இத மாதிரிப்பட்ட பேரிடர்களை நமக்கு இயற்கை வந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த முறையில தயவு செய்து இனியாவதும் நீங்க இத மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை உடனடி ஆஃப் பண்ணுங்க. வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், அந்த மெழுகுத்திரிகள், தீப்பெட்டி, அத மாதிரி தண்ணி. ஏன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணி எடுக்க முடியாது, குடிநீர். அந்த குடிநீர் தண்ணியை வந்து சேகரித்து வைங்க. கால்நடைகளை வந்து தண்ணி பள்ளம் பகுதி இல்லாம மேடான பகுதிகளில் வந்து அதை வந்து நீங்க தனிமைப்படுத்துங்க. அதுக்கு தேவையான உணவுகளை சேர்த்து வைங்க. அதே மாதிரி வந்து அதன் பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகளை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல கூரை வீடுகளா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி சில வீடுகளை பார்த்தீங்கன்னா செவர் எல்லாம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அப்படிப்பட்ட விவசாய பெருமக்களாகிய பொதுமக்களாகிய நீங்க தயவு செய்து அந்த வீட்டுல தங்காதுங்க. உங்க உறவினர்கள் வீடு, பாதுகாப்பாளர் வீடு, இல்ல அரசாங்கம் செயல்படுத்துகின்ற முகாம்கள், இத மாதிரி உள்ள இடங்கள்ல ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து உங்களை பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, பசுமை பூமி பொதுமக்களாகிய நாம் இந்த புயலிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது. அதே மாதிரி நீங்க வந்து அந்த மின் கம்பங்கள், அந்த மரத்தை சார்ந்த பழுதடைந்த வீடுகள்லாம் நீங்க அந்த டைம்ல வந்து
இல்லாம நீங்க கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து நமக்கு செய்து கொடுக்கின்ற பொது இடங்கள் இல்லாட்டி ஒரு உறவினர்கள் வீடுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சேஃப்டியா இருக்கணும். அப்புறம் உணவு இத மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இதை பாதுகாத்து தான் கொள்ள முடியுமே தவிர புயலை நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அது கடல்ல வந்து உங்களுக்கு தெரியும், பூமியினுடைய 1/3 தான் நம்ம இருக்கிறோம். 3 மீது வந்து பூமியின் 1 பங்கு நம்ம போனோம், 3 பங்கு தண்ணி, அது கடல் தண்ணி. அப்ப அதனுடைய வேகம், கடல் அலை, அதனுடைய அந்த இது காந்த புலம் சொல்லுவாங்க, அதாவது புவி ஈர்ப்பு விசை, அதே மாதிரி அதனுடைய அந்த டிப்ரெஷன் அழுத்தம், அதெல்லாம் யாருமே எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நம்ம வந்து அந்த நிவர் புயலை வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது. ஆனா நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம வந்து தென்னை விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் முதலே சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு நீங்க 2017 கூட நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு என்ன சொன்னேன்னு சொன்னா, தென்னை மரத்தை தயவு செய்து இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்க, ஆழமா நடவு முறை செய்யுங்க. தென்னை மரத்துக்கு தயவு செய்து வந்து நீங்க தூர சுத்தி மண் அணைங்க, வேர் வெளியில தெரியக்கூடாது. அத மாதிரி அணைச்ச தோப்பு தான் நம்ம இப்ப நிக்கிற தோப்பு கூட பாருங்க. இது 2017 இதே மாதிரி கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மரம் தான். இதுல வந்து உண்மையிலே இது என்னுடைய ஆராய்ச்சி சென்று நான் இது வாடகைக்கு உடைய இடம். இதுல வந்து 100 சில்லற மரத்துல வெறும் 8 மரம் தான் சாஞ்சது, அதுவும் வேரோட சாயல. அந்த இடையில பிரேக் ஆயிடுச்சு. அங்க பாருங்க கூட தெரியும், அங்க பாருங்க அந்த தென்னங்கண்டு நாங்க போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்துல கூட ஒரு மரம் அங்க பாருங்க பிரேக் ஆயிருக்கு. வேற நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல எந்த தோட்டத்துக்கு நீங்க போனா கூட அந்த மரங்கள் வந்து ஒரு 1000 மரத்துல வந்து 800 மரம் காத்துல சாஞ்சிருச்சு. ஆனா என்னுடைய 120 சில்லற மரத்துல அதாவது வெறும் 8 மரம் தான். அப்ப இன்னும் பாருங்க, எல்லா மரங்களையும் இப்ப காய்கள் எல்லாம் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க அந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. காரணம் வந்து நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து நீங்க வேற எந்த தோட்டத்துல போய் பார்த்தா கூட ஒரு தோட்டத்துக்குள்ள இவ்வளவு மரங்கள் இருக்கா, கண்டுகளா தான் இருக்கும். அதே மாதிரி இவ்வளவு மரங்கள் வந்து இன்னும் ஏறக்குறைய 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் போகும்போது கூட இப்பதான் பாலைகள் வந்து இப்பதான் குறும்ப பிடிக்குது. ஆனா எங்க பசுமை பூமியினுடைய தோட்டத்துல நான் முதலே சொல்லியிருப்பேன் பாருங்க, மண் அணைச்சிருப்பேன் பாருங்க. இந்த மண் வந்து நான் ஏற்கனவே வந்து கஜா புயலுக்கு முன்னாடி அழைச்சது. அந்த டைம்ல வந்து என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் இதை மாதிரி செய்தவங்களுக்கு மோஸ்ட்லி மரங்கள் சாயலை. யாரெல்லாம் நான் சொன்னதை உதாசீனப்படுத்தி அந்த வேர்களை மறைக்காம விட்ட விவசாயிகள் தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை இழப்பீடை சந்தித்து இன்னைக்கு பசுமை பூமி என்ன சொல்றாங்களோ அதை செய்வதற்கு இன்னைக்கு ஏறக்குறைய லட்சக்கணக்கான விவசாயிகள் பசுமை பூமியை பின்தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற கட்டாயத்தில் இந்த வீடியோவை நான் வந்து ரிலீஸ் பண்ணணும் இன்னும் சொல்லி நான் கூட இவ்வளோ காற்று வீசும்னு எனக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுன்னு சொன்னாங்க நிவர் புயல். இப்போ 120 போகும்போது இது கஜா புயலுக்கு இணையாக கூட இதனுடைய காற்றினுடைய வேகம். ஏன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்கு, நாளை செவ்வாய்க்கிழமை இருக்கு, புதன்கிழமை மதியத்துக்கு மேலே தான் அது எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது, அது என்ன டைரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு சொல்றதுன்னா பொதுமக்களாகிய நாம் கணிக்க முடியாது. இது வந்து வானிலை ஆராய்ச்சியுடைய சேட்டலைட்டுடைய புகைப்படங்கள். நம்ம நிச்சயமா சொல்றோம் இது இன்னும் கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கு மேகங்களுடைய நிலைமை இதெல்லாம் அப்படிதான் தெரியுது. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாறிப்பட்ட சூழ்நிலையில இந்த பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் அந்த தென்னை மரத்துக்கு எப்படி மண் அணைச்சிருக்கேன். இப்ப தென்னை மரத்துல 36 மட்டைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, காய்கள் எவ்வளவு இருக்கு. இதை நீங்க தஞ்சாவூர்ல பசுமை பூமி என்னுடைய தோட்டத்தை தவிர்த்து வேற எந்த தோட்டத்திலையும் நீங்க இவ்வளவு மரங்களை வந்து பசுமை பூமியில பார்க்க முடியாது. இப்போ கூட எங்களுடைய ஏறக்குறைய வந்து ஒரு 100 சில்லற மரத்துல 8 மரம் போச்சு, 110 மரத்துல கூட ஒரு 3000, 2000, 2500 காய்கள் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதே மற்ற விவசாயிகள் வந்து மண் அணைக்காத விவசாயிகளுடைய தோட்டத்துல பார்த்தேன்னு சொன்னா 1 லட்சம் காய் வெட்டின தோட்டத்துல இன்னைக்கு வெறும் 20,000, 25,000 காய் தான் வருது. ஆனா நான் புயலுக்கு முன்னாடி 3500, 4000 காய் அறுவடை பண்ணிட்டு இருந்தேன் 45 நாளைக்கு ஒருக்கா. இப்ப எனக்கு வந்து ஏறக்குறைய 2000, 2500 காய், 1500 காய் வரும்போது பரவாயில்ல. அதாவது 1 லட்சம் காய் வெட்டுறவங்க 20,000 6ல் ஒரு பங்கு வெட்டும் போது நமக்கு வந்து 50% மேல வருமானம் வருது. மரங்களை பார்த்தேன்னு சொன்னா அங்க பாருங்க, மரத்துல எல்லாம் அவ்வளோ காய்கள் வந்து இருக்கு, மட்டை வந்து எண்ணிக்கை கூடிருச்சு. காரணம் வந்து நம்ம வந்து அந்த தென்னை மரத்தை வந்து தூர சுத்தி மண் அணைச்சதான் விவஸ் இதனுடைய மெயின் காரணம். அடுத்தபடியாக விவஸ் தென்னை மரத்தை வந்து நிறைய காய்கள் இருக்கிற மரங்களா இருந்தா தயவு செய்து மட்டைகளை கழிச்சு விட்டுருங்க. மட்டைகளை புல்லா வெட்டாதுங்க, மட்டையினுடைய பாதியை வெட்டி விட்டுருங்க. மரத்துல அதிக காய்கள் இருந்தா அந்த காய்களை தயவு செய்து அதை கட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி அது இளநியா இருந்தா கூட நீங்க தயவு செய்து அதை கட் பண்ணுங்க. ஏன்னா மரத்துல வந்து நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மரம் விண்டுக்கு வந்து எதிர்ப்பு திறனை கொடுக்க கூடாது. அந்த மரம் வந்து மட்டையினுடைய எண்ணிக்கை
காயலுடைய எண்ணிக்கை குறையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக காற்றை தடைப்படுத்தக்கூடாது. அது பிரியா போனால் நிச்சயமாக உங்களுடைய தென்னை மரங்கள் வந்து சாயாது. அதே மாதிரி வாழை விவசாயம் நீங்கள் செய்கின்ற விவசாயிகள் நீங்கள் அதே மாதிரி தென்னங்கன்றுகள் இனி தென்னை விவசாயிகளை புயல் என்பது இப்போ அடிக்கடி உருவாக மாறிடுச்சு. ஏன்னா சூழ்நிலைகள் மாறிடுச்சு, சீதோசன நிலைகள் மாறிடுச்சு. இனி புயல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தென்னங்கன்று நடவும் போது ஆழமாக நடுங்க, இடைவெளியை விட்டு நடங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த மட்டைகளை எல்லாம் கழிச்சு விடுங்க. வாழையாக இருந்தால் வாழைக்கு முட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்கள் ஏதாவது மரப்பயிர்கள் இருந்து அந்த காற்றினுடைய திசையை டைரக்ஷனை தடுக்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து அந்த மரங்களுடைய கிளைகளை கழிச்சு விட்டுருங்க. காட்டுகளை தடை செய்யாதுங்க. இதை மாதிரி செய்தின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு எந்த ஒரு தென்னை மரம் கூட, ஏன்னா உங்களோட தெரியும், போன புயலில் கூட திருத்துறைப்பூண்டியில் ஒரு விவசாயி கூட பேசியிருந்தாரு. புயல் வருகிறதுக்கு முன்னாடி நான் மட்டை எல்லாத்தையும் கழிச்சு விட்டேன், என்னை கிண்டல் பண்ணாங்க, ஆனால் என்னுடைய மரம் என்னை உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம யூடியூப்பு ப்ளஸ் வாட்ஸ்அப்லலாம் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பசுமை பூமி நிறைய விஷயங்களை நம்ம தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், தென்னங்கண்டனை எப்படி நடனம், இதை மாதிரியான நிறைய நம்ம விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் வியூவர்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வாழை மரத்தை எப்படி பாதுகாக்கிறது, அடுத்து காய்கறி பயிர்கள், அடுத்து நெல் விவசாயம், அதுக்கு தண்ணி அதிகமாக தேங்கினா நீங்கள் வாய்க்காலை ஒரு நாளைக்கு முன்னாடியே வாய்க்காலை நான் சுத்தம் பண்ணி, ஏன்னா மழை அதிகமாக பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம், பெரம்பலூர் 12 to 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகமாக நெல் வயல்களில் தண்ணிகள் தேங்கும் போது உங்களுக்கு நெல் பயிர் மற்ற எல்லா பயிர்களும் பாதிக்கப்படும். ஆகையால் வடிகால் வசதிகளை நல்லா தயார் செய்து வைங்க. இன்னொரு அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த புயலை முன்னிட்டு இனி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கால்நடைகளாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்கள். இன்சூரன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசாங்கம் இன்சூரன்ஸ் பண்ணுறது வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பாதி அமௌண்ட்டு கவர்மெண்ட்டு பே பண்ணது, பாதி அமௌண்ட்டு தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் உங்கள் கைகாசை போட்டு கட்டணும். அதே மாதிரி கால்நடைகள் தயவு செய்து உங்கள் வீட்டில் உள்ள கால்நடைகளாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், கோழிகளாக இருக்கட்டும், இந்த பன்றி இனங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய நெல் பயிராக இருக்கட்டும், தென்னை மரமாக இருக்கட்டும், தயவு செய்து இப்போ அரசாங்கம் அடுத்த மாதம் ஜனவரி 15 வரைக்கும் கூட டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு அன்பார்ந்த வியூவர்ஸ், நான் இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்குள்ள நாளைக்கு 10 மணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவேன். நீங்கள் ஒவ்வொரு பேரும் நாளைக்காவது அந்த இதை நீங்கள் அனைத்து பயிர்களுக்கும் இன்சூரன்ஸ் செய்யுங்க. இதை மாதிரி செய்துட்டீங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட அதே நான் முதலே சொன்ன மாதிரிங்க, தென்னை மரத்துடைய காட்டுகளை மட்டைகளை கழிச்சு விட்டுருங்க, தூருக்கு மண்ணணைங்க. அடுத்து நம்ம அதை காட்டினுடைய திசையை நீங்கள் தடுக்காதுங்க, அதை பிரிய விடுங்க. வீட்டினுடைய தேவையான பொருட்களை முன்னெச்சரிக்கை அதை இது பண்ணுங்க. அரசாங்கமும் அலர்ட்டாக தான் இருக்காங்க. அரசாங்கம் கூட 1.5 லட்சம் போல், அதாவது தூண் கரண்ட்டு அப்படி போல் கூட காற்றுல சாஞ்சா கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் உண்மையிலே துரிதமான செயலை தான் நம்முடைய அரசாங்கமும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆகிய நாம் அனைவரும் புயலில் நம்ம தடுக்க முடியாது, ஆனால் நம்ம புயலை பாதுகாத்து கொள்ளலாம். அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம அந்த புயலை பாதுகாத்து கொள்ளலாம், என்னென்ன வழிமுறைகளில் நம்ம செய்யலாம், இதை மாதிரிப்பட்ட அனைத்து முன்னெச்சரிக்கைகளும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா காற்றினுடைய வேகம் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. மற்ற பயிர்கள் நெல் வாழை கூட ஒரு 1 இயர் போனால் கூட மறுபயிர் கீங்கண்ணை கட் பண்ணி விட்டால் கூட அடுத்த 6 மாதத்தில் தார் வரும். ஆனால் தென்னை மரம் அப்படி இல்லை. தென்னை மரம் நடவு செய்து காய்ப்பு ஒரு 5 வருஷம், மரம் காற்று புதுசாக ஒரு கன்று நடுறதுக்கு கூட 5 வருஷம் ஆயிடுது. புதுசாக ஒரு மரம் டேமேஜ் ஆகி திரும்ப அது 36 மட்டை விற்று காய்ப்பு வரவே 5 வருஷம். இப்போ பாருங்கள், ஏறக்குறை 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் 1 லட்சம் காய் அறுவடை செய்த விவசாயிகள் 20,000 15,000 காய்க்கு மேலே வர முடியலை. அப்போ காரணம் என்னன்னு சொன்னால் இதுதான். ஆகையால் நம்ம ப்ரீ பிளானாக ஒரு புதுசாக நம்ம தென்னங்கன்றுகளை போட்டு இனி பராமரிக்கிறது, பூச்சி நோய் கட்டுப்பாடு, அதை மாதிரி என்ன பண்ணுற சிரமம். அதே மாதிரி தென்னை விவசாயிகள் ஐயா, நீங்கள் கழிவுகளை தயவு செய்து அதை எரிக்காதுங்க, அதை ரோடுகளில் கொட்டாதுங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த கஜா புயலுக்கு பிறகு காண்டாமிருக சிவப்பு கூனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகரிச்சு. காரணம் நம்ம அதை முறையாக புதைக்காமல், அதை முறையாக நம்ம செய்யாமல் அதை அங்கங்கே போட்டனால அந்த வண்டுகள் போய் அதில் இனவிருத்தி பண்ணி ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு. ஆகிய முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதை ஒன்றி அதை குழி எடுத்து புதைங்க, இல்லாட்டி அதை உரமாக மாற்றுங்க. இதை மாதிரி தற்காப்பு மெதடுகளை எல்லாம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் சரிப்படுத்தி கொண்டால் நீங்கள் நிச்சயமாக
நீங்கள் தென்னை மரத்தை பாதுகாக்கலாம், வாழைத்தோட்டத்தை பாதுகாக்கலாம், மான் தோப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி முந்திரி தோப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய மரத்தோட்டமாக இருக்கட்டும், தயவு செய்து தேவையில்லாத கிளைகளை எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணும்போது மரத்தை காயப்படுத்தாமல் அந்த கிளைகள்லாம் ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க. 1 இன்ச்சு 2 இன்ச்சு அரை அடி விட்டு வெட்டுங்க. அது அந்த மெயின் ட்ரீயோட சேர்த்து கட் பண்ணாதுங்க. அதுக்கு பிறகு நம்ம அந்த மழை சீசன் பிறகு அதுக்கு நம்ம காப்பர் ஆக்சி குளோரைடுன்னு ஒரு பவுடர் இருக்குது, அந்த கட் பண்ண இடத்துல தடவலாம். அதே மாதிரி தென்னை விவசாயிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மழையிலேருந்து தென்னங்கன்றை பாதுகாக்கிறது எப்படின்னு சொன்னால், தயவு செய்து விவசாய பெருமக்களாகி நீங்கள் தென்னங்குழியில் தண்ணி இருந்தால் அதை இறச்சி விட்டுருங்க. வெளியில் குழியை காய விடுங்க. தேங்காய் வெளியில் லைட்டாக எக்ஸ்போஸ் ஆகட்டும், கழுத்து பகுதியை மூடாதுங்க. அதை தண்ணியை நல்லா இது பண்ணுங்கள். அப்புறம் அதை பயிர் பாதுகாப்பு மெத்தட் எப்படி என்ன அதை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு டேங்குக்கு 13 லிட்டர் டேங்குன்னு சொன்னால் அதில் ஒரு 25-30 ml மோனோகுட்டோபாஸோ இல்லாட்டி ஒரு குளோரி பைரிபாஸோ இல்லை சைப்பர் மெத்திரனோ ஏதாவது ஒரு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அதில் சிஸ்டமிக் பாய்சனாக யூஸ் பண்ணுங்கள், நல்லது. அதோட கொஞ்சம் வேப்பெண்ணெய் கலந்துருங்க. அதோட கொஞ்சம் காப்பர் ஆக்சி குளோரைடு ஒரு 13 லிட்டர் டேங்குன்னு சொன்னால் ஒரு 20 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடை கலந்து 15 நாள் இல்லாட்டி 30 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இப்போ அதோட அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்துருங்க. ஆல்-19, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பச்சத்து, நுண்ணூட்ட சத்துக்களை. ஏன்னா இந்த மழை காலங்களில் வெயில் அதிகமாக இல்லாத காரணத்தினால் ஒளி சேர்க்கை நடக்காது, அதாவது போட்டோசிந்தசிஸ். அப்போ கண்ணுகள் மஞ்சு அடிக்கும், அதாவது எல்லோய்ஸ் ஆகும், ப்ராப்பர் குரோத் இருக்காது, பூச்சிகள் அட்டாக் பண்ணும், குருத்தல்கள் வரும். ஆகையால் விவசாய பெருமக்களே, நீங்கள் இந்த மழை காலங்கள்லேருந்து தென்னை மரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு தென்னந்தோப்புகளில் தண்ணியை நல்லா வடித்து விட்டுருங்க. தண்ணிகளை தேங்க விடாதுங்க. தோப்புகளை காய விடுங்க. தயவு செய்து இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். மழை காலங்களில் தயவு செய்து தோப்புகளை உழுகாதுங்க. ஏன்னா நீங்கள் மழை காலங்களில் தோப்பை உழுதின்னு சொன்னால் வேர் அறுபட்டும் போது புயலில் கண்டிப்பாக மரம் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே அதே மாதிரி மழை காலத்தில் நீங்கள் தோட்டத்தை உழுகணும்னா சத்துக்கள் அதை அரிச்சு வெளியில் போக வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த களைகள் தான் அந்த சத்துக்களை பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா அந்த சத்துக்களை எல்லாம் அரித்து அது வெளியில் போயிடும். ஆகையால் மழை காலங்களில் தயவு செய்து உழுகாதுங்க. அந்த பயிர் பாதுகாப்பு மெத்தடுகளை சொல்லுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் அந்த டைமில் மந்தமாக இருக்கனால எப்படி நம்ம மழை காலங்களில் இந்த ஆடு மாடு கோழிகள் மந்தமாக உள்ளே உட்காந்து சுருண்டு இருக்கிற மாதிரி படுத்து ஒரு ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த தென்னை பயிர்களும் அதே மாதிரி தான் ஆரோக்கியமாக எல்லாம் இருக்கனால அதுக்கு தேவையான இலைவழி உணவு, அதான் நான் முதலே சொன்னேன். இலைவழி உணவு நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்களை நீங்கள் அந்த மருந்தோட கலந்து 15 நாள் 30 நாளைக்கு ஒருக்க கொடுங்க. காய விடுங்க. கொஞ்சம் தலைச்சத்துக்களை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இதை கெமிக்கல் பயன்படுத்தாத இயற்கை விவசாயிகள் வேப்பம் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த சிபிடி எக்ஸ்ட்ராக்ட், இதை மாதிரி இயற்கை உரங்கள் பஞ்சகவியா நம்ம பசுமை பூமியில் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தலைச்சத்து கம்மியாக இருக்கனால தான் அந்த இடங்களில் மழை காலங்களில் அதை எடுக்க முடியாமல் போது மஞ்சள் அடிக்கிற விவசாயிகள் கெமிக்கல் கொடுத்தா யூரியா கொடுங்க, டிஏபி கொடுங்க, இல்லாட்டி அம்மோனியம் சல்ஃபேட்டு கொடுங்க, இல்லாட்டி அம்மோனியம் பாஸ்பேட்டு கொடுங்க. சிலவங்க இல்லை சார் நான் இயற்கையெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு விவசாயிகள் அசோஸ்பைலாம், பாஸ்போ பாக்டீரியா, பேமு, ட்ரைகோடோர்மா, சூடோமோனாஸு, சைனோ பாக்டீரியா, கடலை புண்ணாக்கு, மீன் கழிவு. கடலை புண்ணாக்குன்னா ஒரு அருமையான உணவு, அதாவது அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த கடலை புண்ணாக்கில் இருக்கும். இயற்கை விவசாயிகள் அதே மாதிரி மீன் கழிவு, இந்த கடையில் கிடைக்கிற வேஸ்ட்டுகள், காய்கறி வேஸ்ட்டுகள், இதை மாதிரி இயற்கை விவசாயிகள் பண்ணுங்க. மழை காலங்களில் ஈர சாணியை ரொம்ப அப்ளை பண்ணாதுங்க, சாணி ரொம்ப கொடுக்காதுங்க. மழை காலங்களில் அதை காய விடுங்க. ஏன்னா நீங்கள் அதிக சாணி கொடுத்துட்டேன்னு சொன்னால் திரும்ப மழை காலங்களில் அது ஈரத்தை அதிகமாக வாங்கி வைக்கும். அதிக ஈரத்தை வாங்கி வைக்கும்போது திரும்ப தென்னங்கண்டுகள் பாதிப்படையும். அதனால் கோடையில் தான் நீங்கள் உரம் வைக்கணும். உரம் வைக்கும்போது மார்கழி பட்டத்தில் உரம் வைக்கலாம். மற்ற விவசாயிகள் நான் முதலே சொன்ன மாதிரி போலியா ஸ்ப்ரே அந்த மேலே இலையில் நீங்கள் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த மந்தமான நேரத்தில் கூட ஒளி சேர்க்கை துரிதமாக நடந்து அந்த பயிர் ஆரோக்கியமாக வளர்ந்து நம்முடைய ப்ராப்பர் மகசூலை குடிக்கும். ஆகையால் விவசாய பெருமக்களே, நம்ம இதுவரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையிலிருந்து தோப்புகளை எப்படி பராமரிக்கிறது, செடிகளை பராமரிக்கிறது, வீடை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகளை எப்படி பாதுகாக்கிறது, பொது சொத்துங்களை எப்படி பார்க்குறது, அதே மாதிரி உங்களுடைய பணங்கள், டாக்குமெண்ட்ஸு, சொத்துக்கள் இதை மாதிரிப்பட்டதுன்னா தயவு செய்து நீங்கள் வீட்டில் வைக்காதுங்க.
அதை வந்து ஒன்று நீங்கள் லாக்கர்லையோ இல்லை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்க. ஏன்னா மழை பெய்யும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இதை மாதிரி உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வைங்க. ஏன்னா மழையில் எல்லாமே இதாகி போயிடும். அது என்னென்ன இருக்கோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, இந்த கேஸினுடைய அந்த இதாக இருக்கட்டும், பேங்க் பாஸ்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய இதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த புயலிலிருந்து நம்ம தென்னை மரங்களையும் பாதுகாக்கலாம், அதை கீழ் உள்ள மரப்பயிர்களை எல்லாத்தையும் பாதுகாக்கலாம், புயலிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம், கால்நடைகளை பாதுகாக்கலாம். விவர்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம இந்த மழையினுடைய காலத்தில் வந்து நிறைய மின்னல், அதாவது அந்த லைட்டனிங் சொல்லுவாங்க, இடி மின்னல் வந்து நிறைய தாக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மழை காலங்களில் நம்ம மரத்தடியில் தயவு செய்து யாருமே நிற்காதுங்க, பொதுவான இடத்துல நிற்காதுங்க, நீங்கள் வீடுகளில் இருங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் இப்போ இடி விழுந்து ஏறக்குறைய ஒரு 5-6 மரங்கள் நம்முடைய வடகிழக்கு பருவமழையில் கம்ப்ளீட்டாக இந்த மரங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு. இதை மாதிரி இடியில் விழுந்த மரங்களை நீங்கள் பாதுகாக்கிறது எப்படி? அந்த மாதிரி இடிகள் நீங்கள் அதை மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு தோப்பில் இடி தாங்கி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம மரத்தடியில் நிற்கக்கூடாது. அதே மாதிரி இடிகள் தாக்கப்பட்ட மரங்களை அதை அப்புறப்படுத்தி அந்த மரங்களுக்கு அடியில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருங்க. இடி ஏன்னா அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அது ஏன்னா ஒரு இடியினுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 40,000 வோல்டேஜ். அதிலிருந்து நம்ம நிச்சயமாக இது பண்ண முடியாது, அதை பாதுகாத்து கொள்ள முடியாது. சுற்றி உள்ள நிறைய மரங்கள் பாதிப்பாக இருக்காமல் இடி விழுந்த மரங்களை விட்டுட்டு மற்ற மரங்களுக்கு போடோ கலவை, அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடும், அந்த காப்பரும் ப்ளஸ் சுண்ணாம்புன்னு சொல்லுவோம், அந்த போடோ மிக்சர் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பசுமை பூமியில் போட்டிருக்கோம். அந்த போடோ கலவை தயார் பண்ணி 1% போடோ கலவை தயார் பண்ணி அதை தூர சுற்றி ஊற்றுங்க. மடிகிற இடங்களை பேஸ்ட் மாதிரி எடுத்து தடவுங்க, இல்லாட்டி சாணியை தடவி விடுங்க, இல்லாட்டி ப்ளீச்சிங் பவுடர் மஞ்சத்தூள் கலந்து விடுங்க. அதே மாதிரி அந்த விழுந்த மரங்களுக்கு குருத்து டேமேஜ் ஆனால் அந்த மரங்களில் ஏறாதுங்க. ஏன்னா அந்த மரங்கள் மட்டையினுடைய பிடிமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆகையால் வேற சுற்றி உப்பு போட்டு இந்த காப்பர் ஆக்சி குளோரைடு, இல்லாட்டி ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸு, பேமு நிறைய கொடுங்க. ஏன்னா அது புது வேர்களை உண்டு பண்ணிவிடும். ஆகையால் நம்ம இந்த இடி மின்னல் இருந்தும் நம்ம பொதுமக்களையும் பாதுகாக்கணும். பொதுமக்கள் யாருமே அந்த பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டுக்கு கீழே நிற்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய தென்னை மரங்களுக்கு எந்த மரம், ஏன்னா இருக்கிற பயிர்கள்லேயே அதிக இடியை வாங்குகிற பயிர் தென்னை பயிர் தான். அதனால் தென்னை மரத்துக்கு அடியில் தயவு செய்து யாருமே நிற்காதுங்க. ஏன்னா தென்னம் புள்ளையும் அதுதான் இருக்கிறது. ஏன்னா அந்த தென்னை மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னால், தன்னை அதாவது மற்றவங்களை பாதுகாத்து தன்னை அழிக்கிறது. அது உலகத்தில் யாருக்குமே வராது. தியாக பசுமை பூமி எப்படி ஒரு தியாக மனப்பான்மையோட உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோ, அதே சேவையை தான் தென்னை மரம் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படின்னு சொன்னால் தென்னை மரம் தன்னை தான் அழிக்குமே தவிர மற்றவங்களை பாதுகாத்து விட்டு. நீங்கள் பாருன்னு சொன்னால் வேறு தேக்கு மரமாக இருக்கட்டும், பனை மரமாக இருக்கட்டும், வேறு எந்த மரங்களும் கூட இடிகள் பெருசாக தாக்காது. ஆனால் வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1,00,000 மரத்துக்கு மேலே தமிழ்நாட்டை பொறுத்தளவு இடியினால் இந்த மரங்கள் போயிட்டுருக்கு. ஆகையா நீங்கள் பசுமை பூமியினுடைய வெப்சைட்டை பாருங்கள், பசுமை பூமி ஆப்பை டவுன்லோடு பண்ணி பாருங்கள். அது இடி மின்னலிருந்து நம்ம தென்னை மரத்தை மற்ற பயிர்களை பாதுகாக்கிறது, தன்னை பாதுகாக்கிறது. இதை பற்றி நான் தெளிவாக நான் அந்த பசுமை பூமி ஆப்பில் நான் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பசுமை பூமியுடைய வெப்சைட்டை பாருங்கள், பசுமை பூமியுடைய யூடியூப்பை பார்த்து நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் நமக்குள்ள நமக்கள் இணைந்து, ஏன்னா ஜாதியும் மதமும் மனித ரூபத்தில் பார்க்குற ஒரே தொழில் விவசாய தொழில் மட்டும்தான். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விளைபொருளை சாப்பிட்றோம், அரிசியை சாப்பிட்றோம், அவன் எந்த ஜாதிக்காரன் நம்ம பண்ணிட்டோம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த விளைபொருள், அதாவது நம்ம உணவுப் பொருளுக்கு மட்டும்தான் ஜாதி கிடையாது. ஆகையால் அந்த ஜாதி இல்லாத ஒரே அமைப்பு தான் நம்ம பசுமை பூமியினுடைய அமைப்பு. பசுமை பூமியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, விவசாய பெருமக்களாகிய நாம் அனைவரும் நம்ம பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொத்துக்களை பாதுகாக்கலாம் என்று கூறி நம்ம நிச்சயமாக இந்த கஜா புயல் நமக்கு கிடைத்த பாடத்தை பயன்படுத்தி நிச்சயமாக இந்த நிவர் புயலிலிருந்து நம்மளையும் பாதுகாத்து நாட்டையும் பாதுகாத்து பசுமை பூமி உங்களுடைய வாழ்வின் எப்போதும் ஒரு சந்தோஷத்தையும் உங்களோடு உங்களாக பசுமை பூமி இணைந்து, ஏற்கனவே இந்த கஜா புயலில் பசுமை பூமி நிறைய விவசாயிகளுக்கு நிறைய சேவைகள் செய்தது மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் கூட அந்த அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் நீங்கள் பசுமை பூமியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், அது எப்படி எந்த பணியாக இருக்கட்டும்,
அதை எல்லாமே நம்ம பசுமை பூமி செய்து கொடுக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த நிவார் புயலிலிருந்து நாம் விடுதலை பெற்று அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறி இறைவனுக்கும் நம்ம பிரார்த்தனை செய்து இறைவனும் அந்த நிவார் புயலிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.